நம்ம செய்கிற வேலை இருக்குல்ல, தொழில். அந்த வேலையில் ஜாலியாக இருக்கணும், ஜாலியாக சிரித்து பேசணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. அது கடுமையான மூளைச்சோர்வை ஏற்படுத்தும், கடுமையான சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும். அதனால் நம்முடைய வேலையில் நம்ம ஸ்டெடியாக இருக்கணும். நல்ல வேலை, அதாவது எந்தவித குறைவும் வரக்கூடாது. ஒரு நிறைவாக நம்முடைய வேலையை நம்ம செய்யணும், நம்முடைய தொழிலை நம்ம சிறப்பாக செய்யணும். அப்படின்னா இந்த சிரித்து பேசணும், இந்த பொழுதுபோக்குற ஜாலியாக பேசி சிரித்து அந்த வேலை செய்கிற இடத்துல ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. சீரியஸாக இருக்கணும். வேலை செய்யும்போது சீரியஸாக ஒரு மெஷின் மாதிரி இருக்கணும். மெஷின் எப்படி இருக்குது? நம்மளாம் இயந்திரங்களை தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் வேலை செய்கிறதுக்கு. அப்போ இயந்திரங்களாக மாறிவிட வேண்டும், இயந்திரங்களைப் போல செயல்பட வேண்டும். அந்த வேலை செய்கிற இடத்துல இயந்திரங்களைப் போல செயல்பட வேண்டும். இந்த மாதிரி பொழுதுபோக்கு விஷயத்துக்கே அங்கே இடமே கொடுக்கல. பகிர்ந்து உண்ணக்கூடாது. உறவுமுறை, அதாவது அண்ணன், அக்கா, தம்பி, காதல், இந்த மாதிரி உறவுமுறையே அங்கே இருக்கக்கூடாது. அன்பு, பாசம், இதெல்லாம் அங்கே இருக்கவே கூடாது வேலை செய்கிற இடத்துல. அதெல்லாம் அங்கே தேடவே கூடாது. ஜாலியாக இருக்கணும், சிரிக்கணும், நல்ல நகைச்சுவையாக பேசணும். இந்த மாதிரி வேலையை அங்கே வச்சுக்கூடாது. அந்த அளவுக்கு வேலைங்கிறது என்னென்னா ஒரு அன்பு, பாசம், அப்படி இதெல்லாம் இல்லாத ஒரு இடம் அங்கே. அந்த அளவுக்கு வேலை செய்கிற இடம், அதில் நம்ம நடந்துக்கிற முறையே வேறு. ஆனால் அதை விட்டு வெளியில் வரோம், வேலை செய்கிற இடத்த விட்டு வெளியில் வரோமா, அதுக்கப்புறம் நீ ஜாலியாக சிரித்து பேசணும். அது ஜாலியாக சிரித்து பேசுகிறது தான் உனக்கு நோக்கமாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துக்குள்ளே எப்படி இருக்கணும், அதுக்கு வெளியில் எப்படி இருக்கணுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். வேலை செய்கிற இடத்துல பகிர்ந்து உண்ணக்கூடாது, ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது. காதலை தேடக்கூடாது. நட்பு எல்லாம் தேடக்கூடாது. அப்புறம் சகோதர உறவு, அம்மா பாசம், அப்பா அந்த மாதிரி எதுவுமே வச்சுக்கக்கூடாது. வேலை மட்டும்தான். சீரியஸாக இருக்கணும், வேலையில் சீரியஸாக இருக்கணும். அதுதான் வேலையை செய்வதற்கான ஒரே மனம். ஏன்னா அது ரொம்ப கஷ்டமானது. வேலைங்கிறது, ஒரு தொழில்ங்கிறது கஷ்டமானது. மற்றது எல்லாமே ஈஸி. விளையாடுறது, ஆடுறது, பாடுறது, ஜாலியாக உட்காந்து பேசுகிறது, படுத்துங்கிறது எல்லாம் ஈஸி. எது கஷ்டம்னா அந்த தொழில் தான் கஷ்டம். அப்போ தொழிலை செய்வதற்கு தான் இவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்குது. தொழில் அது கஷ்டமானது ஒன்று. அதனால தான் நீ தொழில் செய்யும்போது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லி அறிவுரை சொல்லிகிட்ருக்காங்க. மற்றபடி அந்த அளவுக்கு தொழில் ரொம்ப சிரமமான ஒன்று. அதை செய்வதற்கு நமக்கு நிறைய கட்டுப்பாடுகள் தேவை. அந்த கட்டுப்பாடுகள் இல்லாமல் அந்த தொழிலை செய்யவே முடியாது. சோம்பேறித்தனம் ஏற்பட்டுவிடும், நம்பிக்கையின்மை ஏற்பட்டுவிடும், அந்த மூளையில் சோர்வு ஏற்பட்டுவிடும். அதனால் ஒரு இயந்திரங்கள் எப்படி செயல்படுகிறது, அவைகளுக்கு அன்பு, பாசம் எதுவுமே கிடையாது. அதுபோல் மனுஷங்க ஒரு வேலை செய்யும்போது நமக்கு அன்பு, பாசம், காதல் எதுவுமே, எந்த தேடலும் இருக்கக்கூடாது. உறவு முறையை அதெல்லாம் எதுவுமே தேடல் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு தொழில் செய்கிற இடத்துல நாம் ரொம்ப சீரியஸாகவே இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய வேலை என்ன, அதில் மட்டும்தான் நாம் முனைப்பாக இருக்க வேண்டும். சும்மா கலகலப்பாக பேசி சிரிச்சுக்கிட்டு அப்படி ஜாலியாக வேலை பார்க்கலாம் அப்படிலாம் நினச்சா கண்டிப்பாக அது கடுமையான சோம்பேறித்தனத்தை தான் ஏற்படுத்தும். அந்த வேலையை நம்மளால் செய்யவே முடியாது. வேலை செய்கிறதே நமக்கு பெரிய சிரமமாக மாறிவிடும். அதே நேரத்தில் நம்ம ரொம்ப சீரியஸாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி எந்த அன்பு, பாசம், ஃப்ரெண்ட்ஸு, காதல் எதுவுமே தேடாமல் வேலை மட்டும்தான் நமக்கு முன்னாடி நிற்கணும். அப்படி இருந்தால் தான் அது வேலை ஈஸியாக வரும். அப்போ தான் அந்த வேலை ஈஸியாகும். அந்த நேர்கோட்டில் நிற்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் வேறு எந்த வழியில், குறுக்கு வழியில் போய் இப்படி வேலை செஞ்சு பார்க்கலாம், அப்போவாது அந்த வேலை ஈஸியாகாதா? வேலை செய்கிற இடத்துல வேலையை ஜாலியாக மாற்றலாம். வேலையில் நம்ம நல்லா ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டே வேலை செஞ்சால் அந்த வேலை ஈஸியாக மாறிடும். பாட்டு கேட்டுகிட்டே வேலை செஞ்சால் வேலை ஈஸியாக மாறிடும். பாட்டு பாடிக்கிட்டே வேலை பார்ப்பாங்க. அந்த வயலில் வேலை பார்க்கும்போது அப்படி சொல்லுவாங்கள்ல, வயலில் வேலை பார்க்கும்போது பாட்டு பாடிக்கிட்டே வேலை பார்ப்பாங்க. அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த அலுப்பு தெரியாது, வேலை செய்கிற கஷ்டம் தெரியாது. அதெல்லாம் சும்மா, அது இன்னும் கஷ்டமாக போயிடும். வேலைன்னா அது வேலையை மட்டும்தான் பார்க்கணும். அப்போ தான் அந்த வேலை ஈஸியாக இருக்கும். வேலைக்கு நேர்மையாக இருக்கணும். அதுதான் வேலைக்கு நேர்மை, வேலை நேர்மை. தொழில் நேர்மை என்றால் என்னவென்றால் தொழிலை மட்டும்தான் பார்க்கணும். அதை தவிர்த்து விட்டு வேறு எதையுமே நீ தேடவும் கூடாது. அந்த அளவுக்கு ஒரு கடிவாளம் போட்டால் மட்டும்தான் வேலைங்கிறது ஒரு ஈஸியாக மாறும், தொழிலுங்கிறது ஈஸியாக மாறும். அதை விட்டுட்டு ஜாலியாக வேலை பார்க்கலாம், சிரிச்சுக்கிட்டே வேலை பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு
வேலை செய்கிற இடத்துல அந்த மாதிரிலாம் இருந்தால் சினிமாவை பற்றி பேசிக்கிட்டே வேலை பார்க்கலாம், ஜோக் அடிச்சுக்கிட்டே வேலை பார்க்கலாம். அது எல்லாமே வேலையை கஷ்டமாக மாற்றிடும், இன்னும் பல மடங்கு கஷ்டமாக மாற்றிடும், கடினமானதாக மாற்றிடும், நம்மளால் முடியாத ஒன்றாக மாற்றிவிடும். என்னால் முடியாதுப்பா, என்னால் வேலை செய்ய முடியல, எனக்கு என்னவோ தெரில அப்படின்ற மாதிரி தான் ஆகிடும். அதனால் வேலைக்கு நாம் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னா வேலையை தவிர வேறு எதை பற்றியும் சிந்திக்காதீங்க. அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த வேலையவே செய்ய முடியும், அந்த வேலை நமக்கு ஈஸியாக மாறும். இல்லையா, வேலையை தவிர மற்றதை பற்றி சிந்திச்சிட்டே இருக்க அப்படின்னா, மற்றதை பற்றி பேசிகிட்டே இருக்கேன்னா அந்த வேலையை செய்கிறது உனக்கு மிகப்பெரிய போராட்டமாக போயிடும், முடியவே முடியாது. அதுதான்.